ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் ஒரு சூப்பரான சாக்லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஹோம்மேட் சாக்லேட் பண்ண போகிறோம். இது வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக பண்ணலாம். நீங்கள் இதை ஒரு 100 கிராம் போட்டு ஒரு 100 ருபீஸ் 150 ருபீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கூட தாராளமாக வாங்குவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும். சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது மில்க் மேட் சொல்லுவாங்கள்ல, அந்த கண்டென்ஸ் மில்க் ஒரு 100 கிராம் சேர்த்துட்டு இது கூடவே ஒயிட் சாக்லேட் வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸாக பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெஷர்மெண்ட்டை தாராளமாக யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வந்து என்ன பண்ணுங்க, அந்த சாக்லேட் வந்து கரையிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும். சாக்லேட்டு நல்லா கரையணும், கெட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சி வரணும். இப்போ இது என்ன பண்ணணும்னா லோ ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இது நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு இந்த மாதிரி திரண்டு வரணும். அதே மாதிரி இதை செய்கிறது கண்டிப்பாக நான்ஸ்டிக் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோடைய பக்குவம் கரெக்டாக வரும். நீங்கள் இரும்பு தவா இல்லைன்னா வந்து அலுமினியம் ஸ்டீல் இதிலெல்லாம் பண்ணும்போது அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் பண்ணும்போது தான் இது கரெக்டாக வரும். இப்போ இது நல்லா ஒட்டாமல் வந்த பிறகு உடனே எடுத்துடக்கூடாது. நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அப்படியே ரப்பர் டைப் மாதிரி வரும். அந்த அளவுக்கு இது வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் சூடை ஆற விட்டுருங்க. சூடை ஆற விட்டுட்டு ஒரு 40 கிராம் அளவுக்கு சாக்கோ சிப்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸ் சேர்த்து ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப மெல்ட் ஆகிடும். நம்மளுக்கு மார்பிள் மாதிரி கிடைக்காது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இந்த கண்ணாடி பவுலில் போட்டு இதை நல்லா ஈக்குவல் பண்ணி அழுத்தம் கொடுத்துக்குங்க. அழுத்தம் கொடுத்து நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ வச்சு எடுக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் வச்சிங்கனாலே போதும், அது நல்லா ஹார்டாயிடும். இதுக்கு முன்னாடி இதில் வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸை மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு லைட்டாக அழுத்தி விடுங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா மார்பிள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. நம்ம வந்து மார்பிள் டைல்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேலை ஒன்றும் பெருசாகவே இல்லை. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். நம்ம கண்டென்ஸ் மில்கை ஆட் பண்ணிவிட்டு அது மெல்ட் ஆனோடனே சாக்லேட்டையும் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம வந்து சாக்கோ சிப்ஸ் சேர்த்து இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா இது கெட்டிமாக ஆன பிறகு எடுத்து ஓரத்தெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் வந்து இதை ஸ்லைஸ் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு சாக்லேட் பார்த்துட்டோம். ஹோம்மேட் சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம ஆட் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். அதனால இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 நாளைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஒன்றுமே ஆகாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 மாதம் ஆனால் கூட இது கெட்டு போகாது. தாராளமாக வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்ச உடனே அவங்கவுங்க எடுத்து காலி பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது வந்து நீங்கள் வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஷேப் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயராகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீட்டாக கூட போட்டு நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலே பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா மார்பிள் தெரியுது ஷைனிங்கானு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.